Welcome to Master Computer Science Academy, Special Academy for Computer Science. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியில் நோட்டிஃபிகேஷன் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. அதிகமாக வருமா இல்லை கம்மியாக வருமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து அனலைசிஸ் பண்ணலாம். ப்ரீவியஸாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருந்துச்சு, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் எவ்வளோ இருக்குது, இப்போ எவ்வளோ வேக்கன்சிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2019 பார்த்திங்க அப்படின்னா 800+ வேக்கன்சிஸ் வந்து நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டைம் 2021 வந்து நோட்டிஃபிகேஷனில் 1 இயர் கேப்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா 40+ வேக்கன்சிஸ் தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி டைம் 1 இயருக்கு முன்னாடி தான் வந்து 800+க்கு மேலே ஃபில் பண்ணதால் இப்போ வந்து 40+ தான் வந்து 2021 இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 4 இயர்ஸ் கேப் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் அப்படி பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸோட வேல்யூ வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஸ்கூல்ஸில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நீட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயாலஜியில் போகிறதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ ரொம்பவே வந்து குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா நீட் எழுதி தான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்றப்ப அந்த பயாலஜியை தவிர்த்துட்டு எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பக்கம் வராங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கலாமே அப்படின்னும் போது ஸ்கூல்லேயும் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தோம் அப்படின்னா நம்ம காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்து இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் நமக்கு கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கும். இந்த டைம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரிபிள் டிஜிட்டில் இருக்கும். எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால் எக்ஸாக்டாக வந்து கெஸ் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக நமக்கு ட்ரிபிள் டிஜிட்டில் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 2026 எலெக்ஷன் வரதால் கண்டிப்பாக வந்து போஸ்டிங் போடுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் 3 to 4 இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த எக்ஸாமை மிஸ் பண்ணிடாமல் தொடர்ந்து படிங்க, கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் அடைய முடியும். காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். டிஆர்பியோட கொஷின் லெவல்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்பவே வந்து ஹை ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் நடந்த பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி கேட் லெவலுக்கு இருந்துச்சு. இது கேட் லெவல் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கான்செப்ட்டுமே நம்ம வந்து ஒமிட் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் February 10th நம்ம வந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கிளாஸஸ் ப்ளஸ் 10 யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் ஹார்ட் காப்பி உங்கள் வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் ரெகுலரான டெஸ்டர்ஸ் வந்து இருக்கும். மொத்தமாக வந்து 175+ டெஸ்டர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலேயும் வந்து இப்போ மினிமம் 175 டெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம். அதாவது கம்பைன் டெஸ்ட்டாகவும் நமக்கு வந்து இருக்கும். பர்டிகுலர் யூனிட்ஸ்லாம் கம்பைன் ஆனது அந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு யூனிட்லையுமே வந்து ஸ்ப்ளிட் டெஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து கண்டினியூவாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? லைவ் இன்ட்ராக்டிவ் கிளாஸ் தான் இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸும் வந்து அவைலபிள். நீங்கள் சப்போஸ் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டட் வீடியோவில் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸில் அதில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்டாஃப் கிட்டே கேட்கலாம். சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டினியூவாக வந்து படிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆனுவல் பிளானர் மேபி இன்னொரு 10 டேஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். இதே வந்து நம்ம ஜனவரியில் ஃபுல்லாகவே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் டிஆர்பி நம்மளால் வந்து கெஸ் பண்ணவே முடியல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் 2025 வரும். எக்ஸாம் 2025 எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக கண்டிப்பாக யாராலும் கெஸ் பண்ண முடியாது. நீங்கள் கண்டினியூவாக படிங்க, நமக்கான டைம் இருக்குது. இப்போத்துலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளால் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.